அவர் கற்பனைகளை கை கொண்டால்னு இருக்குது இல்லை, உடனே எல்லாருக்கும் 10 கற்பனை தான் ஞாபகம் வந்துடுது. இன்னும் ஏகப்பட்ட கற்பனைகள்லாம் இருக்குது, எல்லாம் ஞாபகம் வந்துடுது. புதிய ஏற்பாட்டில் என்னென்னா அந்த புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் எல்லா கற்பனையிலையும் ஒன்றில் கொண்டு அடக்கிட்டார். ஹலோ, இந்த 10 கற்பனைலாம் நடுவில் வந்த விரிவாக்கம் தான். ஆரம்பத்திலே ஒரு கற்பனை தான் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு நன்மை தீமை அறியத்தக்கது ஒரு மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது. இல்லைன்னா கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்ச அன்றைக்கே இந்தா 10 பிடி அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுக்கல. 10 கற்பனை ஒன்றும் தரல கர்த்தர். அதனால் 10 கற்பனைன்னு ஒன்றும் கிடையாதுன்னு இல்லை. அங்கே என்ன சொல்கிறார்? ஒன்றும் இல்லைப்பா, வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமே இதுதான். நான் சொல்கிறபடி செய், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்காத, நான் சொன்னேங்கிறதுக்காகவே புசிக்காத, அவ்வளோதான். நான் உனக்கு ஆண்டவர்னு அதை காட்டுது. நான் சொன்னேன் அதனால் புசிக்காத. அது மூலமாக என்னத்துக்கு அறிவிக்கிற? நீ எல்லாத்துக்கும் ஆண்டவன், நான் உனக்கு ஆண்டவன், இவ்வளோதான் விஷயம், இதுதான் வெற்றி அப்படின்னு காமிக்கிறாரு. ஆரம்பிக்கும்போது ஒரு கற்பனையில் தான் ஆரம்பித்தார். இப்போ திருப்பியும் ஒரு கற்பனைக்கு தான் வந்திருக்குது. அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புன்ற ஒரு கற்பனையை கை கொள்ளும்போது 10 கற்பனையில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுகிறோம். அன்பாக இருக்கும்போது பொய் சொல்ல முடியாது, அன்பாக இருக்கும்போது திருட முடியாது, அன்பாக இருக்கும்போது தவறான காரியங்களில் ஈடுபட முடியாது. அன்பு அதெல்லாம் செய்யவே செய்யாது. அப்போ கற்பனையில் கை கொண்டு ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனை. அது சரியாக இருந்தால், அன்பு இருந்தால் விசுவாசம் வேலை செய்யும், விசுவாசம் வேலை செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்ட ஜபமெல்லாம் கிடைக்கும் என்கிறார். இந்த லெவலுக்கு தான் மூவ் பண்ணணும் நம்ம. இதுக்கு தான் விசுவாசம். விசுவாசம் என்கிறது பெரிய வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு போய் விடணும். என்னெல்லாம் சொல்கிறோமோ அப்படி ஆகும். வாயை திறந்து சொன்னால் அப்படியே ஆகும். சிலர் சொல்லுவாங்க, என்னையா இயேசு சொல்கிறாரு, சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகுன்ட்டார். அவர் சும்மா அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒன்றிடத்தில் ஒருவனு கனி புசியாது இருக்க கடவுன்னாரு, டக்குன்னு அதே மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சொன்னால் நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், ஒன்றும் ஆக மாட்டேந்தே. ஏன்னா நம்ம ஒன்றும் ஆகாது என்ற நம்பிக்கையிலே சொல்கிறோம். நிறையா எவ்வளோ பேசுகிறோம், பேசிட்டு என்ன சொல்கிறோம், பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா இந்த வார்த்தையினால் ஒன்றும் உருவாயிடாது, உருவாகக்கூடாதுன்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். நாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஆகும்னு நினச்சா எப்படி பேசுவோம் நம்ம? ஹலோ, சொன்னதெல்லாம் எப்படி ஆகும்னு நினச்சா எப்படி பேசுவோம்? கிழிஞ்சுதுன்னு சொல்லுவோமா? கிழிஞ்சிருமே. ஹலோ, போச்சு சொல்ல மாட்டோம், போயிடும்.